வணக்கம் நண்பா. நம்ம போலாம் ரைட் சேனலில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. வால்பாறை 7th ஹெவனான வால்பாறைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வால்பாறையில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. மான்சூன் முடிஞ்சு இப்போது அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை போய் நம்ம விசிட் பண்ணலான்னு போகிறோம். அங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அந்த சந்தோஷமாக போகிற சந்தோஷம். அதனால் இருக்கிற ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்போது முன்னாடி பார்த்தோம். பட் இருந்தாலும் போகும்போதே நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. அந்த ஜாலி வரும்போது இல்லை, அதனால அந்த சந்தோஷம் எவ்வளோ இருந்துச்சுன்னா இருக்கிற சந்தோஷமாக போயிடும். ஒரு டைலாக் எத்தனை சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வின்னர் ஃபால்ஸு நம்ம ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் வந்து உள்ளே போகும். இதுக்கு வந்து குளிக்கிறதா குளிக்கலாம், இல்லை வந்து இதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் குளிக்கிறதா குளிக்கலாம். இது ஆனால் ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு போவோம். இதை பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு பனியன் எல்லாம் விற்பாங்க குளிக்கிறதுக்காக. நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பாருங்கள், 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஸ் வந்துடுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். தண்ணியில் குளிக்க விட்றாங்களாக்கா? குளிக்கலாம். ரைட்டு ஜாலி ஜாலி ஜாலி. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ஊர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ரிவர் போகிறதுக்கு தெரியும். ஆமாம் எல்லாம் குளிக்கிறாங்களா? நம்மளும் போய் பார்ப்போம். நம்ம குளிக்க வேண்டாம், நம்ம மங்கி ஃபால்ஸை போய் குளிப்போம். மங்கி ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும்பா. இது வந்து நம்ம இறங்க முடியாது. ஐயோ, தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது. இதில் வந்து இப்போது குளிக்க முடியுமான்றது தெரியல. தண்ணி நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஊருக்கார பசங்க வந்து அந்த மரத்து மேலேருந்து கீழே குதிப்பாங்க. நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு சூப்பராக. ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்கும். கம்மியாக போனால் இப்படி வழி இருக்குது. தண்ணி கம்மியாக போனால், இல்லைனா வந்து அங்கே பாரு அவங்களே கஷ்டப்படுறாங்க. அப்படியே வரலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து நாங்கள் அங்கேயே குளித்தோம். அங்கே தான் குளித்தோம். அந்த மரத்தெல்லாம் விட்டுக்கிறானுங்கப்பா. மரத்தில் வந்து குதிப்போம். வழி விடு போடு. குழந்தைய அப்படியே வாங்கிக்கோங்க. செவன்த் ஹெவன் இது. ஏழாவது சொர்க்கம். இவன் பின்னாடி போனால் நாளைக்கு தான் போகணும். செக் போஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் வந்து மங்கி ஃபால்ஸ்னு அவங்க, அதாவது கவி அருவின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது அப்படியே வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னா வேறு லெவல் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே வாங்க. என்ட்ரியே வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பாருங்கள், அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த செட்டப் தான் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லுமே. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் தான் விடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும்.
நாங்கள் 2-3 தடவை இங்கே வந்திருக்கோம். நான் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கேன். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் குளிச்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கே போனோம். இங்கே உட்காந்து குடிக்கலாம். அதே வியூ பாயிண்ட் யானைகள் நடமா இருக்கும். அப்பா என்ன வேணா விட்டு வந்துடுவாமா, மைக்கை விட்டு வர மாட்டான். சைதா ஒழுங்கா பாருங்க. மேலே வந்துட்டே இருந்தோம்னா 22வது ஏர்பின் பெண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து டீ கடை. அங்கே நின்று நம்ம டீ சாப்பிடும்போது அந்த பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி டீ குடிக்கிறது நம்ம வேற லெவலில் இருக்கும். இந்த கிளைமேட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதனால பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸு டீ ஷாப்பு. இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் டீ ஷாப்பில் ஒரு டீ சாப்பிட்டு போயிடுங்க. இது டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இல்லாத ரெண்டாவது. இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸு அந்த டீ ஷாப்பு அந்த கிளைமேட்டுக்கு அந்த டீ குடிக்கிற டீ சூடாக இருக்குது. அப்படியே ஒரு இந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டீ வந்து எந்த ஹில் ஸ்டேஷனும் நான் அனுப்பிச்சிருந்தேன். சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ பாயிண்ட்டு. இங்கே நின்று ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே க்ரீனிங்காக இருக்கு பாருங்க. சூப்பராக இல்லை வியூ பாயிண்ட்டு. பயங்கர மிஸ்ட்டு, நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த போலாம் ரைட் யூடியூப் சேனல் ரஞ்சித் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கைஸ். அதை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸில் நீங்கள் நம்ம நேச்சரை நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போலாம் ரைட் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. குட் மார்னிங் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும் நாங்கள் வரும்போது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அங்கங்கே பார்க்கும்போது கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் நிப்பாட்டி வந்தோம். மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் ரூமுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. நம்ம அப்படியே சுற்றிட்டே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கங்கே நிப்பாட்டி அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நைட்டு வந்ததுனால ரூமோட வியூ எதுவுமே எங்களுக்கு சரியாகவே தெரில. நாங்கள் நைட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தான் அப்படியே ஒரு இருட்டாக இருந்தது இந்த இடமே.
சரி காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்து பார்த்தோம்னா இந்த வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ரூம் புக் பண்ணும்போது கூட எனக்கு இந்த மாதிரிலாம் வியூவில் எனக்கு காட்டல, வெறும் ரூம் ஃபோட்டோ மட்டும் காட்டியிருந்தாங்க. சரி ஓகே நல்லா இருக்குது, வால்பாறையில் இந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் புக் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம கீழே பார்த்தோன்னா ஒரு ஓடை மாதிரி ஒன்று ஓடுது பாருங்கள், ரிவர். காலையில் 6 மணிக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸோட சவுண்டும் இந்த ரிவரோட சவுண்டும் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணினா தான் உங்களால் வந்து அதை இது பண்ண முடியும். நம்ம சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதி தான் உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 1. இன்றைக்கி வந்து என்னென்ன இடம் போகலாம் என்னன்றது எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வால்பாறைக்கு ஃபஸ்ட்டு தான் யூடியூப்பில் நல்லா வீடியோலாம் பார்த்தோம். ஆனால் அதை பார்த்துட்டு அதுபடி அந்த பிளான் படி போவோம்னா நம்ம விருப்பம் எங்கெங்கே போவோம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. சரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து கூழாங்கல் ஏரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா 7th heaven சொல்லுவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் க்ரீனியாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூம்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கல் ஏரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது, இங்கே யாரையும் குளிக்க விடலன்னாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போகுது. இங்கே வரைக்கும் ஆக்சுவலி ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ஆனால் இப்போ எதுவுமே தண்ணி இல்லை, நல்லாவே போகுது. பசங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸாக இதை பார்த்துருங்க. ஏன்னா கிட்டே இருக்குது, வால்பாறையிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. தள்ளிட்டு பார்த்து போனோம். அது தண்ணிக்கு தான் போறோம், ஆனா தண்ணிக்கு போல. கேமரா வச்சுருக்காங்க அந்த தண்ணியில் இறங்க பார்த்தாங்க, வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. போயிட்டு வரோம். இதே தான் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு பாயிண்டில் இருக்கோம். இது வந்து மாஞ்சோலை நல்ல முடிவு பாயிண்ட். மாஞ்சோலைனா அது வேற ஒரு இடம், ஆனால் இங்கே வால்பாறையில் இப்படி ஒரு மாஞ்சோலை நல்ல முடிவு பாயிண்ட் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும் நம்ம. ஆமாங்க. அப்படியாடா? தூரம் வரைக்கும் அத சொன்னா நீங்க வந்து வர மாட்டீங்க. பல்லூர்ல வரைக்கும் சீட்ல தூரமா போயிடலாம். இந்த மாதிரி போகுது. அதனால தான் நம்ம சொல்லாம தெரியாம கூட்டிட்டு வந்தவங்கள. ஆமா. இது வரைக்கும் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம், இன்னும் வந்து 500 மீட்டர் நடந்து போகணும். ஆமாங்க. ஆமா. தூரமா போயிட்டோம். அப்பதான் பாத்திராடே காட்டியாங்க. வேவ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இப்படி டீ எஸ்டேட்டா இருக்கும். அது நடுவுல தான் நம்ம நடந்து போறோம். செடியில போவாதீங்க, அங்க அட்டை பூச்சி இருக்கும்.
அதுக்கான செடியிலயும் போவாதீங்க. ஆமாம் பள்ளத்துல பார்த்து ஆமாம் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஆமாம். அப்பதான் செடி தெரியும். அப்படியே நம்மளுக்கு ஒரு லைட்டாக மூச்சு வாங்குது. ஏதோ பூச்சி வாங்க. வாங்க 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 அப்படியே வாங்க. வாங்க வாங்க. சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க எங்களை. வேற லெவலில் இருக்குது. இதுதான் நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. அப்படியே பாருங்கடா ஆனி. என்ன இந்த பொண்ணு தொடவே விட மாட்டேங்கிறா. எனக்கு தெரியாது, எப்படியா போ, நான் தள்ளி விட்டுறேன் ஒன்று. நீ வாங்கிக்கோ. ரெண்டு பேரும் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா? ஆனியா சுகமாக இருக்கு. ஏன் தெரியல. சூப்பராக இருக்குல்ல, பயங்கர மிஸ்டாக இருக்குல்ல. அப்பா அம்மா திட்டுட்டாங்க. அப்பா திட்டாங்களா? அப்பா அம்மா ரெண்டு பேரும் திட்டுட்டாங்க. நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல அந்த அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு பழமையான முருகன் கோயில் ஒன்று இருக்குது. மாமா மாமா என்னம்மா? இதுதான் முருகன் கோயில். அத்தை இப்போ நான் பழுகு போடனேப்பா. சூப்பராக இருக்குது. இந்த மிஸ்டோட மலையோட சூப்பராக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. ஆனா கூட்டாதீங்க வருவாரு. ஆனா மழை நின்றுச்சுன்னா நல்ல முடி வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். சாந்தம்மா நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டில் கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஒரு பழமையான முருகன் கோயில் ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடு. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். இது கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இந்த மழைக்கும் மிஸ்ட்டுக்கும் இந்த கோவிலுக்கும் நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கல் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இது ஏன்னு கேட்கும்போது இந்த கல் கட்டி தொங்க விட்டா வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகர் ஐதீகம், அதாவது முருகர் வந்து ஒரு அருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய குட்டியாக ஒரு சிலை இருக்குது. வீடு கட்டணும். நல்லா இருக்குது, சூப்பராக. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே வியூ பாயிண்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது.